விருச்சிக ராசி அன்பர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேடம், இப்போ புதன் வந்து மிதுனத்தில் இருக்கிறது, வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது 8ஆம் பாவம். அஷ்டமஸ்தானத்தில் புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது நல்லது. எப்படி? ராசி அதிபன் செவ்வாய். செவ்வாய்க்கு புதன் வந்து பக கிரகம் வக்ரகதி அடைஞ்சிருக்குது. முதல்ல அவர் வந்து வக்ரமாக இருக்கிறது அப்படின்றது நல்லது தான், பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அப்போ விஷயம் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது என்ன நடக்கும்? அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, 8ஆம் பாவத்துக்குரிய அதிபன் வக்ரகதி அடைஞ்சிருக்கா, அதுவும் புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்கா அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவாக, எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். இப்போ பின்னாடி அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார். வக்ர நிவர்த்தி அடைஞ்சி விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு 8ஆம் பாவத்தில் இருப்பார், அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார். அப்போ புதனோட ஆட்டம் ஸ்டார்ட் ஆகும். புதன் எப்படி ஆடுவார்? ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது கூடிய விரைவிலேயே. அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நமக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இருக்கின்ற புத பயிற்சி. இந்த புதன் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது, உங்கள் ராசிக்கு வரப்போகக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேடமை சந்திச்சு முழு பதிவையும் தெரிஞ்சுப்போம். மேம், இந்த புதன் பயிற்சி அப்படிங்கிறது என்ன? புதன் பயிற்சியால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து நடக்கும் மேம்? அதை மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக மேடம். இப்போ புதன் பகவான் என்னைக்கு பயிற்சியாக போகிறாரு? ஜூலை 7, 2026 செவ்வாய்க்கிழமை காலை 10:32 மணிக்கு மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியாகி அமர்றார். மிதுனத்தில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைகிறாரு. ஜூலை 23 வரைக்கும் வக்ரகதியில் இருப்பார். அதுக்கப்புறம் ஜூலை 24 வக்ர நிவர்த்தி அடைவார். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச புதன், அதுக்கு முன்னாடி வக்ரகதியில் இருக்க புதன். ஆக மொத்தம் புதன் மிதுனத்திலேயே தான் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக இந்த மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய புதன் வந்து பார்த்திங்கன்னா மேடம், நம்ம பலன் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, வக்ரகதி அடைஞ்ச புதனால் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது, அதே மாதிரி வக்ர நிவர்த்தி அடைஞ்ச புதனால் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது சொல்ல போகிறோம். புதன் அவருடைய சொந்த வீட்டிலே அமர்ந்தாலும் அந்த பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் மாறுபடும் மேடம். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது ஆனால் என்னென்னா, இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது நடுவில் பார்த்தா புரியாது. சூப்பர் மேம். புதன் பயிற்சியை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புதன் பயிற்சி வந்து என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து விருச்சிக ராசி மேம். விருச்சிக ராசி நேயர்கள் ரொம்ப ஆவலா நமக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. விருச்சிக ராசிக்கு புதன் பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேம். விருச்சிக ராசி அன்பர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இப்போ புதன் வந்து மிதுனத்தில் இருக்கிறது, வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது 8ஆம் பாவம். அஷ்டமஸ்தானத்தில் புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது நல்லது. எப்படி? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபன் செவ்வாய்க்கு புதன் வந்து பக கிரகம் வக்ரகதி அடைஞ்சிருக்குது. முதல்ல அவர் வந்து வக்ரமாக இருக்கிறது அப்படின்றது நல்லது தான், பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அப்போ விஷயம் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது என்ன நடக்கும்? பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானாதிபதியும் அவர் தான், அதே மாதிரி அஷ்டமாதிபதியும் அவர் தான். அஷ்டமாதிபதி வக்ரகதி அடைஞ்சிருக்கா அப்படின் போது திடீர் மாற்றம், திடீர் முன்னேற்றம், திடீர் நிகழ்வுகள். அது நெகட்டிவ்ல நடக்குமா பாசிட்டிவ்ல நடக்குமா? பெரும்பாலும் பாசிட்டிவாக தான் நடக்கும்.
நான் என்னமோ படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதினையா, பாஸ் பண்ணிட்டேயா அப்படின்னு சில பிள்ளைங்க சொல்லுதுங்க பற்றியா. என்னமோ எனக்கே தெரில நான் பாஸ் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எக்ஸாம் என்னைக்கு கண்ணு, அம்மா கிட்ட கேட்டால் தெரிலன்றா, எனக்கு என்னைக்கு எக்ஸாம் தெரியாதேம்மா அப்படின்னு தான் நிறைய குழந்தைங்க சொல்லும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கே என்னைக்கு எக்ஸாம் தெரியாது, அப்புறம் நான் எங்கேருந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறது, எங்கள் அம்மா எங்கேருந்து உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு சில குழந்தைங்க விளையாட்டாக கேட்கும் பார்த்தீங்களா. அதெல்லாம் விருச்சிகத்துக்கு உண்டு. அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எட்டாம் பாவத்துக்குரிய அதிபன் வக்ரகதி அடைஞ்சிருக்கா, அதுவும் புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்கா அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவாக, எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். அப்போ முற்பகுதி பெருசாக யோசிக்க வேண்டியதில் உங்களோட நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பேசலாமா, பேசி அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு ஃபேவராக அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொண்டு வந்துட முடியுமா, அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும். மத்தியஸ்தர்களை வைக்கிற ஆளுங்க நல்ல ஆளுங்களாக இருக்கணும். குரங்கு ஆப்பத்தை பங்கிட்ட கதையா கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷமாக ஓடிட்டு இருக்குங்க. அதனால் ஊரில் 4 பெரியவங்களை வச்சோம். அதுங்க என்ன பண்ணுச்சுங்க, மொத்தத்தையும் அதுங்க எடுத்துன்னு எனக்கு திருண்டு தூக்கி போட்டுச்சுங்க. நடுவில் ஒரு அட்வொகேட் அவுட் சைட் த கோர்ட் கொஞ்சம் இந்த ஆளுங்களெல்லாம் வச்சோம், பஞ்சாயத்து பண்ணுற ஆளுங்கள்லாம். அவங்க மொத்தத்தையும் தின்னுட்டு எங்களுக்கு இவ்வளோ தூக்கி போட்டாங்க. கோர்ட்டில் இருந்தாவது நல்லா இருந்திருக்கும். இங்கே வந்து இவங்ககிட்ட மாட்டிங்கன்னு தவிக்கிறேங்க. அந்த மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மத்தியஸ்தில் வச்சு அவுட் சைட் த கோர்ட்லாம் செட்டில் பண்ணுறோம், ஒரு கேங்ஸ்டர்லாம் வச்சு செட்டில் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து சினிமாவில் பார்க்குற மாதிரி பெரிய கேங்ஸ்டர் கத்தியோட துப்பாக்கியோட அப்படிலாம் நினச்சிக்கிட்டேன். அந்த மாதிரி பஞ்சாயத்து ஆளுங்களை வச்சு செட்டில் பண்ணுறோம்னா நல்ல ஆளுங்களா, ஓரளவுக்கு நாணயமானவங்களாக வச்சு பண்ணுறது நல்லது. புரியுதுங்களா. அப்போ 8ஆம் பாவத்தில் நம்மளுக்கு புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது, பக கிரகம் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது அவரோட வீரியம் கிடையாது, நல்லது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓரளவுக்கு நல்ல உறவு, விட்டு கொடுத்தா நல்ல உறவு, மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட விட்டு கொடுத்தா நல்ல உறவு, நம்மளோட மரபு வழி சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது நம்ம கொஞ்சம் டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி அதை நம்ம வாங்கிறதுக்கான வழி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்கும். இப்போ பின்னாடி அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார். வக்ர நிவர்த்தி அடைஞ்சி விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு 8ஆம் பாவத்தில் இருப்பார், அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார். அப்போ புதனோட ஆட்டம் ஸ்டார்ட் ஆகும். புதன் எப்படி ஆடுவார், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது அப்படின்னா, எங்களுக்கு ஏதுமா ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகளுங்க, இல்லாதவங்க அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். அந்த ஹிடன் ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணோம் அப்படின்னா பயங்கரமாக பேசும். நான் என்னோட ஏகப்பட்ட மனசு கஷ்டம், மனசு சஞ்சலம், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சாயறதுக்கு ஒரு தோல் தேவையாச்சே அப்படின்னு இவகிட்ட பழகினா, என் பொண்டாட்டியே நல்ல பொண்டாட்டியாக இருக்கா, அவளை விட பெரிய பேயா இருக்கா இவ அப்படின்னு நம்ம வருத்தப்படுற அளவுக்கு சில விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. எங்கள் ஹஸ்பண்டோட தொல்லை தாங்க முடியாதுங்க, அவர் என்னை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹராஸ் பண்ணுவார், பயங்கர டாக்ஸிக், அவர் ரொம்ப டாக்ஸிக். அந்த நேரத்தில் இவன் எனக்கு ரொம்ப தென்றலாட்டம் இருந்தானே, என்னோட காயங்களுக்கெல்லாம் மருந்தாக இருந்தான், இருக்கா, என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கானே அப்படின்னு இவன்கிட்ட பழக ஆரம்பித்தா, அவனை விட பெரிய சைக்கோ இவன் அப்படின்றது இப்போ தாங்க எனக்கு புரிஞ்சுது. பேசிகிட்டே இருக்கான், பேசுறதே திருப்பி பேசுகிறான், அட்டமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுறான், என்னை அப்படியே பேசியே கொள்கிறான், பல விதமாக என்னோட மனதளவில் என்னை பயங்கரமாக காயப்படுத்துகிறான் அப்படின்னு நீங்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கும். இது ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, சீக்ரஸிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம வாயாலே நம்மளே வந்து பார்த்திங்கன்னா உளறி கொட்டிடும். பேசிகிட்டே இருக்கும்போது ஆமாம்மா எனக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வீடு வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்றது சொல்லிவிடும். பெரிய குடும்பமாக இருக்கும், ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும். அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் நம்ம ஒரு வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜாயின்ட் ஃபேமிலி பொதுவான வியாபாரம், எல்லா வியாபாரத்தையும் நான் செய்கிறோம், குடும்ப ப்ராப்பர்ட்டின்னு இருக்குது. இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் அமௌண்ட் வரதை வச்சு நான் தெரியாமல் வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு போது நம்மளுக்கு ஒரு இருக்குது அப்படின்னா பேசும்போது நம்மளே சொல்லிவிடும். ஐயோ ஏதோ ஒன்று பண்ணும்போது அந்த இடத்துல சொன்னாங்க, அந்த ஏரியாவில் வந்து ஏதோ மழை நிறைய பெஞ்சு தண்ணி போதாமே, அந்த இடத்துல வந்து ஏதோ எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளமாமே, அந்த இடத்துல இந்த ப்ராப்ளமாமே, அந்த ப்ராப்ளம்னு சொல்லும்போது ஆமாம்மா நான் கூட நம்ம வீடு கூட அங்கே தானே இருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி நடந்துச்சு பக்கத்தில் சொன்னாங்க அப்படின்றத உளர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆக பேச்சில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க, ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. 2 வீலரில் போகிறது அப்படின்றது வேண்டாம், இந்த பர்டிகுலர் காலகட்டம் 2 வீலரில் போகிறது வேண்டாம். நைட் டைம் ட்ராவல் அப்படின்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்போது விட்டு கொடுத்து போகணும், விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறது இல்லை. நம்மளுக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க சைல்ட்ஹுட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க, 10 வருஷமாக நட்புப்பா, 5 வருஷமாக நட்புப்பா, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. இப்பயும் அந்த இனிமேல் அதாவது இப்பயும் நான் அந்த நட்பை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்தேன் அப்படின்னா பின்னாடியும் அவன் ஹெல்ப் பண்ணுவான்.
இந்த மாதிரி எண்ணங்களோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீல் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகளையும் என்னதான் இருந்தாலும் நம்ம அக்கா, நம்ம அண்ணன் நம்மளுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருப்பாங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா தான் ஆடாட்டாலும் தன் சதையாடும். அப்போ அந்த உறவுகளில் பெருசாக விரிசல் வச்சுக்காம நல்லபடியாக பேசிடுறது நல்லது. இதெல்லாம் தோணி நீங்களே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக பேசுறது அப்படின்றது மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ பிற்பகுதியில் தான் உங்களுக்கு வந்து ஒரு செக்மேட் இருக்கும். அந்த செக்மேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமான செக்மேட்டாக இருக்கும். பொதுவாக வந்து விருச்சிக ராசி அன்பர்கள் நல்ல உணர்ச்சி வசப்படக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். இந்த காலகட்டம் பெருசாக உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக யோசித்து நீங்கள் வந்து செயல்படுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுமா. வாழ்த்து. புதன் வக்ரம் அடைந்தது நல்லது தான் விருச்சிகத்துக்கு. கொஞ்சம் ஹெல்த்தில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்ல ஒரு பதிவு மேம், நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும், ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. நான் வெளியூரில் இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன், இல்லை வெளிநாட்டில் இருக்கேன், நான் எப்படி பார்க்கறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் நல்ல பதிவாக பிடிச்ச பதிவாக அமைஞ்சிருந்ததுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றொரு பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது. கூடிய விரைவிலேயே அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம்.